ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் சித்தர்வாக் சேனல் நண்பர்களே. இன்றைக்கி இந்த வீடியோவில் மிக முக்கியமான எச்சரிக்கையான ஒரு ஜோதிட ஆன்மீக தாள்களை தான் இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக பார்க்க போகிறோம். அதிரடியாக பார்க்குறதுக்கு முன்னாடி எதை பற்றிய ஜோதிட தாள்கள், என்ன மாதிரியான ஆன்மீக தாள்கள் அப்படிங்கிறத எல்லாமே இன்ட்ரோவில் ஷேர் பண்ணுறேன். எல்லாத்தையுமே இன்ட்ரோவில் தெரிஞ்சுக்குங்க. தற்போது பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், மிகவும் முக்கியமான ஒரு நாளானது ஏப்ரல் மாதத்தில் வருது. ஏப்ரல் மாதத்தில் நிறைய முக்கியமான நாட்கள் வரும். அதில் ஒன் ஆஃப் த ஒரு முக்கியமான நாள் ஏப்ரல் மாதத்தில் இப்போ வர இருக்கு. ஏப்ரல் மாதம் 6ஆம் தேதி பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், மிகவும் முக்கியமான நாள். அன்று தமிழ் மாதத்தில் பங்குனியுடைய 23ஆம் நாள். அதே போல் கிழமை ஞாயிற்றுக்கிழமை. இந்த நாள் அப்படி என்ன முக்கியமான நாள் அப்படின்னு கேட்குறீங்களா? இந்த நாள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நவமியானது வருது. வரக்கூடிய நவமி சாதாரணமான நவமி கிடையாது. பங்குனி மாதத்தில் வரக்கூடிய வளர்பிறை நவமி. பங்குனி மாதத்தில் வரக்கூடிய இந்த வளர்பிறை நவமி ஸ்ரீ ராம நவமி என்று அழைக்கப்படுது. இந்த ராம நவமியை முன்னிட்டு கிரகநிலைகளில் ஏற்படக்கூடிய மாற்றங்களால் ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் தலையெழுத்து மாறும். அதில் மேஷ ராசியில் பிறந்தவங்களுக்கு என்ன தலையெழுத்து மாறும் அப்படிங்கிறத தான் இந்த வீடியோவில் ஷேர் பண்ண போகிறேன். மேஷ ராசியில் பிறந்தவங்க உங்களோட நட்சத்திரம் எதுவாக இருந்தாலும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். உங்கள் ராசிக்கு இந்த டைம் என்ன மாதிரியான பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்குங்க. அதுக்கு முன்னாடி ஸ்ரீராம நவமி அன்னைக்கு நீங்கள் சொல்ல வேண்டிய ஒரு மந்திரமானது இருக்குது. ஆக்சுவலி இது சக்தி வாய்ந்த மந்திரம். இதை சொல்கிறதுனால உங்கள் வாழ்க்கை விதி மாறும். ஆக்சுவலி பெருமாள் எடுத்த அவதாரங்களில் மிகவும் முக்கியமான அவதாரம் ஸ்ரீராமர் அவதாரம். அதனால் இந்த அவதாரம் நிகழ்ந்த இந்த நவமி அன்னைக்கு இந்த மந்திரத்தை சொன்னீங்கன்னா பெருமாளுடைய ஆசீர்வாதமும் உங்களுக்கு கிடைக்கும். சரி வாங்க, என்ன மந்திரம் சொல்லணும், எப்படி நீங்கள் நடந்துக்கணும் அப்படிங்கிறத உங்களுக்கு இந்த வீடியோவில் சொல்கிறேன். எல்லாமே இந்த வீடியோவில் தெரிஞ்சு பலனடைவீங்க. ஆக்சுவலி ஸ்ரீராமத்தை உச்சரித்தால் எப்படிப்பட்ட துன்பமாக இருந்தாலும் மறைந்துவிடும் என்பது ஒரு இது இருக்குது. ராம நவம பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ரொம்பவே சக்தி வாய்ந்தது. ராம நவம ஒழிக்கக்கூடிய இடங்கள்ல எல்லாம் ஸ்ரீராமருடைய அருளும் ஆஞ்சநேயருடைய அருளும் நிறைந்திருக்கும் என்பது ஐதீகம். ஸ்ரீராம நவம ஒழிக்கக்கூடிய இடத்துல தான் நானும் இருப்பேன் என கூறி கிடைப்பதற்கு அரிய வைகுண்ட பதவியை வேண்டாம் என ஆஞ்சநேயர் மறுத்தார். அதனால் ராமநாமத்தின் மகிமையை அதிலிருந்தே தெரிந்து கொள்ளணும் என்பது நமக்கு சொல்லப்படுது. ராமநாமத்தை எந்த நேரத்திலையும் எந்த இடத்துல வேண்டுமானாலும் சொல்லலாம் என்றாலும் ராமருடைய அவதார தினமான இந்த ராம நவமி நாளில் ராமரை போற்றி துதித்து அவருடைய நாமங்களை உச்சரித்தால் ராமருடைய அருள் முழுவதும் கிடைக்கும். ராம நவமி அன்று ராமநாமம் சொல்லி வழிபட்டால் செல்வ வளம் உங்கள் ராசிக்கு பெருகும். குடும்ப ஒற்றுமையானது உங்கள் ராசிக்கு சிறக்கும். வெற்றிகளானது உங்களுக்கு சேரும். கஷ்டங்கள்லாம் தீரும். இதெல்லாம் ஐதீகமாக சொல்லப்படுது. இந்த ஐதீகமானதை நீங்கள் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள். அப்புறம் பல ஆண்டுகளாக குழந்தை இல்லாமல் இருந்த தசரத மன்னன் முனிவருடைய ஆலோசனையின் பேரில் புத்திரி கமஸ்டி யோகம் நடத்தினார். யாகத்தின் நிறைவில் அக்னிதேவன் வெளிப்பட்டு பாயாசம் இருக்கக்கூடிய குவளை ஒன்றை அளித்தார். இதில் உள்ள பாயாசத்தை அருந்தினால் குழந்தை பேரு கிடைக்கும் என வரம் அருளினார். அதன்படியே அந்த பாயாசத்தை தனது மனைவிகள் 3 பேருக்கு கொடுத்தார் தசரதர். அதன் பிறகு கோசலைக்கு ஸ்ரீராமரும் மற்ற இருவருக்கும் லட்சுமணன், பாரதன் மற்றும் சத்ருகுணன் ஆகிய 4 மகன்கள் பிறந்தனர். ஸ்ரீராமர் அவதரித்தது பங்குனி மாதம் நவமி திதி புனர்பூச நட்சத்திரம். ஸோ பகல் பொழுதிலே ராமர் பிறந்தார் என்பதால் ஸ்ரீ ராமநவமி பூஜையை அந்த நேரத்தில் மேற்கொள்வது சிறப்பானது. ஸ்ரீ ராமபிராரின் அவதார தினமான ராம நவமி இந்த ஆண்டு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஏப்ரல் 6ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை வருது. அன்றைய தினம் காலையில் 11:47 1:47 வரை ராமநவமி பூஜை செய்வதற்கு ஏற்ற முகூர்த்த நேரமாக சொல்லப்படுது. அந்த நேரத்தில் தான் மேஷ ராசிக்காரங்க நீங்கள் பூஜை புனஸ்காரங்கள் செய்யணும் என்பது குறிப்பிடப்படுது. ராமரை விட ராம நாமத்திற்கு மகை அதிக உண்டு என சொல்வாங்க. இதற்கு காரணம் ராமர் அவதரிப்பதற்கு முன்பே ராமநாமம் தோன்றிவிட்டது. பிரணவம் என்ற ஓங்காரம் அனைத்திற்கும் முதன்மையானது என்பதால் ராமநாமம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், சக்தி வாய்ந்த மந்திரம் என்று சொல்லப்படுது. ராமா என்ற சொல்லே மந்திரம்தான். அஷ்டாட்சரம், பஞ்சாஸ்திரம், விஷ்ணு சகஸ்ராமம், பிரணவம் ஆகியவற்றை உச்சரித்த பலனை ராமா என்ற 2 எழுத்தே தந்துவிடு என்பது தான் ராமத்துக்கு இருக்கக்கூடிய பவரு. ராம என்ற சொல்ல ஒரு முறை உச்சரித்தால் 1000 முறை உச்சரித்த பலன் கிடைக்கும்.
அப்படிப்பட்ட மகிமை வாய்ந்த ராமபிரானுடைய மந்திரங்களை ராமநவமி நாளில் ராமரை போற்றக்கூடிய மிகவும் சக்தி வாய்ந்த இந்த 8 மந்திரங்களை உச்சரித்தால் ராமபிரானுடைய முழு அருளையும் உங்கள் ராசிக்கு பெற முடியும். ஸோ சக்தி வாய்ந்த ராம மந்திரங்கள் உங்களுக்கு இப்போ நான் சொல்கிறேன். தெளிவாக அந்த மந்திரங்களை ஒரு பேப்பரில் எழுதி அதை அப்படியே வந்து சொல்லுங்கள். என்னென்ன மந்திரம் அப்படிங்கிறத வாங்க இப்போ பார்க்கலாம். ஓம் ஸ்ரீ ராமாய நமக. ஸ்ரீ ராம ஜய ஜய ராமா. ஓம் தனஸ்ரதய வித்மஹே தஸ்வதலாய தீமஹே தந்தோ ராம பிரசோதயா. அப்புறம் ஸ்ரீ ராம ஜெய ராம கோதாண்ட ராம. அப்புறம் ரகுநாத்த நாதாய சதாய பதாய நமக. அப்புறம் ஓம் க்ளீம் நாம பகவதியே ராமச்சந்திராய சகஜலன வஷ்கராய ஸ்வாக. அப்புறம் ஸ்ரீராம ஜெயோ. இப்போ நான் சொன்ன இந்த 8 மந்திரத்தையும் நோட் பண்ணி இந்த 8 மந்திரத்தையும் ராமநவமி அன்னைக்கு நீங்கள் சொன்னீங்கன்னா கோடான கோடி புண்ணியம் கிடைக்கும். ஒருவேளை எங்களுக்கு வாயில் இவ்வளோ மந்திரமும் வரல, ஏதாவது ஒரு மந்திரம் மட்டும் சொல்கிறோம் அப்படின்னா ஸ்ரீராம ஜெயம் அப்படிங்கிற இந்த ஒரு மந்திரத்தை சொன்னாலே போதும், கோடான கோடி புண்ணியம் உங்கள் ராசிக்கு கிடைக்கும். அதனால் அந்த ஒரு மந்திரத்தையாவது கண்டிப்பாக வந்து சொல்லி பயன்பெறுங்க. இவ்வளோ நேரம் ராமநவமியுடைய சிறப்பையும் ராமநவமியில் நீங்கள் சொல்ல வேண்டிய மந்திரத்தையும் பார்த்தோம். இப்போ நெக்ஸ்ட்டு உங்களோட ராசிக்கு ராமநவமியிலிருந்து என்ன பலன் கிடைக்குங்கிறத சொல்ல போகிறேன். உங்கள் ராசிக்கு என்ன பலன் கிடைக்கும், நீங்கள் அதுக்கு எப்படி நடந்துக்கணும் அப்படிங்கிறத தெளிவாக இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சுக்குங்க. மேசராசி அன்பர்களுக்கு பெரும்பாலும் மற்றவரிடம் இனிமையாகவும் நாகரிகமாகவும் பேசி பழகுவர்களாக இருந்தீங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த ஒரு இதை வந்து இப்போதைக்கு கொஞ்ச நாளைக்கு வந்து ரொம்ப பார்த்து பண்ணும். ஏன் அப்படி சொல்கிறேன்னா, உங்களுக்கு இந்த பேசி பழகக்கூடிய இந்த இனிமையான நாகரிகமான செயலால் உங்களுக்கு ஆபத்து வர வாய்ப்பு இருக்குது. அது மட்டும் இல்லாமல் உங்களிடம் மனவிட்டு பேசக்கூடிய உங்கள் நலவிரும்பிகள் உங்களை சுற்றி நிறையவே இருப்பாங்க. அவங்க ஏதாவது வர வகையில் உங்களுக்கு அழிவை ஏற்படுத்தி தருவதற்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் மேசராசிக்கார அன்பர்கள் பேசக்கூடிய விஷயத்தில் கவனமாக இருக்கணும் என்பது எச்சரிக்கையாக குறிப்பிடப்பட்டிருக்கு. அப்புறம் உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய உங்கள் ராசிக்காரங்களுக்கு சக ஊழியர்கள் ஒருவரால் தொல்லை ஏற்படும். ஆதலால் மற்றவர்களோடு வேலையில் அதிக நெருக்க வேண்டாம். நீங்கள் நெருக்கம் காட்டினீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த நெருக்கமே உங்களுக்கு அழிவை ஏற்படுத்தும். யாரையுமே சக ஊழியர்களை நம்ப வேண்டாம். ஏன்னா சக ஊழியர்கள் உங்களுக்கு தொல்லை தருவது மட்டும் இல்லாமல் உங்கள் வேலையவே பறிப்போகிற மாதிரி செய்துடுவாங்க. அதனால் யாரையும் நம்பாமல் நீங்கள் உண்டு உங்கள் வேலை உண்டுன்னு உத்தியோகத்தில் இருக்கிறது உங்களுக்கு நல்லது என்பது குறிப்பிடப்பட்டிருக்கு. அப்புறம் சொந்த தொழில் செய்பவர்களாக இருந்தீங்கன்னா உங்களுடைய தொழிலை விரிவாக்கம் செய்தீங்கன்னா கண்டிப்பாக நல்லது. உங்கள் தொழிலை எந்த அளவுக்கு விரிவாக்கம் செய்கிறீங்களோ அதிகம் உங்களுக்கு தொழிலில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் லாபம் வந்து கிடைக்கும். அதிக பணியாளர்களை நியமித்து உங்கள் தொழிலை வேறு லெவலுக்கு கொண்டு போனீங்கன்னா அதில் சிறப்பான பலன் இந்த ராமநவமியில் பெற முடியும். அதனால் அதிக பணியாளர்களை நியமித்து உங்கள் தொழிலை வேறு லெவலில் கொண்டு போக முயற்சி பண்ணுங்கள். அப்புறம் குடும்ப ரீதியாக பார்க்கும்போது குடும்ப தலைவிகளுக்கு செலவுகள் வந்து அதிகரிக்கும். அதனால் சீக்கிரம் நடவடிக்கைகள் நீங்கள் எடுத்து அந்த செலவுகளை கண்ட்ரோல் பண்ணும் என்பது உங்களுக்கு ஒரு எச்சரிக்கையாக சொல்லப்பட்டிருக்கு. அதுக்கப்புறம் மாணவர்களுக்கு கூட இந்த ராமநவமியிலிருந்து அதிக கவனம் தேவைப்படும் என்று ஒரு பக்கம் எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கு. படிப்பில் ரொம்ப கவனமாக இருங்க. பொழுதுபோக்குகள்லாம் வந்து குறைத்துக்குங்க. மெயினாக உடல் நலத்தில் சிறப்பாக இருக்கிறதுக்கு உடலை ரொம்ப பாதுகாப்பாக பார்த்துக்குங்க. உடல்நலம் அப்போ தான் சிறப்பாக இருக்கும், இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் ரொம்ப கஷ்டமாகும். ஆக மொத்தம் இந்த ஒரு ராமநவமிக்கு பிறகு உங்கள் ராசிக்கு இந்த மாதிரியான பலன்கள் கிடைக்கும் என்பது குறிப்பிடப்பட்டிருக்கு. உங்களுக்கு கிடைக்கக்கூடிய பலனை நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்கள்ல, இதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க. நீங்கள் இந்த முக்கியமான தாள்களை தெரிஞ்சு பயனடைஞ்சது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் பார்த்து பலனடையணும்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கக்கூடிய மேஷ ராசிக்காரங்களும் பார்க்கட்டும். அவங்களும் ராமநவமியுடைய சிறப்பு, சொல்ல வேண்டிய மந்திரம், அவங்களுக்கான பலன் எல்லாமே இந்த வீடியோவில் தெரிஞ்சு இதற்கேற்ப நடந்து பலனடையட்டும். ஸோ கண்டிப்பாக வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி இருக்கவங்களும் பார்த்து பலனடையட்டும். நெக்ஸ்ட்டு நம்ம சேனலில் நிறைய வீடியோ போடப்படும். அதை எல்லாத்தையுமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள். அதை பண்ணிட்டீங்கன்னா இனி நான் போகிற மற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு இதே போல் வேறொரு புதிய அப்டேட்டான தாள்களோடு மீண்டும் இன்னொரு புதிய வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கிறேன்.
சப்ஸ்கிரைப் பண்ணும்போது ஆல் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கக்கூடிய பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போகிற வீடியோ உடனுக்குடனே தெரிஞ்சுக்க முடியும். நன்றி.